எஸ்டி கொரியரில் சேஃப்டிக்காக வரும்னு சொல்லிட்டு போட்டால், ஆனால் ஓப்பன் பண்ணி தான் போட்டுருக்காங்க பாருங்கள் டேப். நமக்கு ஓகே டோர் டெலிவரி ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தது. ஆனால் திடீர்னு கொரியர் ஆஃபீஸில் இருந்து வழக்கமாக நன்மை என்ன தீமை என்ன உண்மை விரக்கச்சு. வணக்கம் உண்மையான உறவுகளே. எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ண பை மோட் இ ஷாப்பிங் வெல்கம் கிட் 23 ப்ராடக்ட் இருக்கிற 999 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது அதிகபட்சம் 10 நாட்கள் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நமக்கு அந்த ப்ராடக்ட்டும் ரிசீவ் ஆகிட்டு நம்ம இதற்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதோட ப்ராடக்ட் ரிசீவ் ஆகுனதும் நம்மளுடைய நேர்மையான கருத்துக்கள் என்ன, மக்கள் இனிமே பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படிங்கிற பற்றி தான் இது மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மற்ற இ-காமர்ஸை கம்பேர் பண்ணியும் சில விஷயங்களை இதில் சொல்ல போகிறேன். ஸோ இதில் பைமோட் சில திருத்தங்கள் சரியாகுச்சுன்னா, அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி இ-காமர்ஸில் இருக்கிற மக்களுடைய இயல்பாக என்னதெல்லாம் இருக்கும், இயல்பாக ஏதாவது கிராசரி ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் என்ன ஒரு பொருட்களாக இருந்தாலுமே நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி தான் நாம் போய்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பைமோட்டும் மக்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்பும். இயல்பாகவே அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி திரும்பும். சில விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான், எனக்கு ப்ராடக்ட் வந்ததையும் பற்றியும் தான் இது மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு பிறகு பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணணுமாங்கிற கேள்விக்கு பதில் இந்த வீடியோவில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முழுமையாக தெளிவாக பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்கள் என்ன, பைமோட்டில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணனால மட்டும்தான், ஓகேவா, கரெக்டாக எல்லாருமே இதுதான் உண்மை. எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணனால மட்டும்தான் எஸ்பிஓக்கு நமக்கும் பைமோட்டுக்கும் எஸ்பிஓக்கும் ஒரு டைப் இருக்குது. அந்த டைப்னால நம்ம கேரண்டி சேல்ஸ் நம்ம கொடுத்தாகணும்னு 5000 நபர்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இந்த வெல்கம் கிட் 1, வெல்கம் கிட் 2 2 வகையாக கொடுத்துருந்தாங்க. வெல்கம் கிட் 1ல் சில இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சனால ஓகே வெல்கம் கிட் 2 கொடுத்துருந்தாங்க. இது எல்லாம் ஏன் கொடுத்துருந்தாங்கன்னா எஸ்பிஓ மெம்பர்ஸுக்கு மட்டும்தான். ஸோ எஸ்பிஓ மெம்பர்ஸுக்கு ஒரு வெல்கம் கிட் 23 ப்ராடக்ட் அது கொடுத்து 999 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி 70 ரூபாய் டெலிவரி சார்ஜாக வந்துச்சு. இது ஏன் மக்களுடைய குழப்பங்கள் என்னென்னா, நமக்கு பிடிச்ச ப்ராடக்டை நம்ம வாங்கியிருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி, அதாவது ஒரு 5000 நபர்களுக்கு கேரண்டி சேல், அது ஒரு யூனிஃபார்மாக இருக்குது. ஓகே வெல்கம் கிட்னா இவங்களுக்கு இது இவ்வளோ ரூபாய் போயிருக்கு. ஏன்னா வெல்கம் கிட்டுங்கிறது எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டுமே இது கவுண்ட் ஆகிற ஒன்று, கரெக்டாக. ஸோ கவுண்ட் ஆகிற ஒன்று. மற்ற மொபைல் நம்பரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்கள், வேறு இதுலேயுமே வெல்கம் கிட் வந்திருக்காது. ஸோ இது எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டுமே ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் சில வித ஆஃபர்ஸ் கொடுத்துமே எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக, அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த வெல்கம் கிட் 1ன்னு வச்சுருக்காங்க. இந்த 1ன்னு வச்சு 23 ப்ராடக்ட், ஆனால் வந்தது 25 ப்ராடக்ட். அதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக கவனிங்க. லைக் பண்ணிவிட்டு நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓகே, நம்ம வந்தாச்சு. பைமோட் இ ஷாப்பிங்கை பற்றி நம்ம ஆல்ரெடியுமே பேசியாச்சு. வந்த ப்ராடக்டை பற்றி நம்ம ஜென்யூன் ரிவ்யூ கொடுக்கலான்னு பார்த்தா, உடனடியாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது எப்படி எதிர்பார்த்துக்கிட்டோம், நமக்கு ஓகே டோர் டெலிவரி ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தது. ஆனால் திடீர்னு கொரியர் ஆஃபீஸில் இருந்து, வழக்கமாக எஸ்டி கொரியரில் இருந்து நான் அடிக்கடி வாங்குறது உண்டு. ஸோ ஏதாவது கொரியர்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு எஸ்டி கொரியர், அந்த கொரியர் மூலமாக வர்றது உண்டு. நான் அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுருப்பேன். எஸ்டி கொரியர்னு சொல்லி எனக்கு கால் வருது. கால் வந்து நீங்கள் இதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு வருது. ஸோ கொரியர் வந்திருக்க வாங்கிட்டு போங்கன்னு. ஸோ என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வேறு யாராவது சின்னதாக சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு பல்பு கூட தான் வாங்கிட்டேன். ஸோ சின்னதாக யாராவது சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம அங்கே போய் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அங்கே போகும்போது பைமோட்டுன்னு இருந்துச்சு. அப்போ தான் ஒரு திங்க் என்னென்னா, நமக்கு தான்
டோர் டெலிவரி ஆகும் தானே சொல்லியிருந்தாங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதே மாதிரி தான் நமக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஏன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எஸ்டி கொரியர் இங்கேருந்து 7 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஏன்னா பைமோட்டுங்கிறது நம்ம ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ண போகிறது கிடையாது, ஒவ்வொரு தடவுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறது. ஏன்னா பைமோட்டோட தாட்டும் எஸ்பியோட தாட்டும் எஸ்பிஐ மெம்பர்ஸோட தாட்டும் இன்னொரு அடுத்தது மக்களுடைய மனநிலை அவங்க கிட்ட போய் இதெல்லாம் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒன்று தான். அப்போ இந்த மாதிரி எஸ்டி கொரியரில் போய் வாங்குறது அப்படின்னு பார்த்தா பாசிபிள் இல்லை. ஏன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரிலாம் டைரக்ட் டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. பட் இவங்க மட்டும் பண்ண மாட்டாங்கன்னா இப்போ தேட போகிறது யாரை? ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி இ-காமர்ஸ் தான். அப்போ இந்த பிரச்சனை இருக்கேன்னு இதை பற்றி கேட்கும்போது இது வெல்கம் கிட் எஸ்பிஐ மெம்பர்ஸ்க்கு மட்டுமே வந்திருக்கு. இதோட வெயிட், அதாவது கொரியர் சார்ஜ் ஸோ மற்ற இடத்துல வழக்கமாக பண்ணுற இடத்துல இப்போதைக்கு இது கொஞ்சம் அதிகமாக வந்ததுனால ஓகே இது யாருக்கெல்லாம், இது எல்லாருக்குமே இல்லை, நிறைய நபர்களுக்கு டோர் டெலிவரி தான் ஆகிருக்கு. சில நபர்களுக்கு மட்டும் இப்போ ஒரு எஸ்டி கொரியரில் இருந்து எஸ்டி கொரியர் பிரான்ச் இருக்குன்னா, ப்ரொஃபஷனல் கொரியர் அந்த பிரான்ச் இருக்குன்னா அது பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அதுக்குள்ளே மட்டும் அவங்க டோர் டெலிவரி பண்ணுவாங்க. மற்ற இடத்துல உள்ள எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி வந்து வாங்கிட்டு போகும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில இடங்கள் இருக்குது. அதில் இப்போ நானுமே பாதிக்கப்பட்டிருக்கேன். ஒரு 7 கிலோமீட்டருக்கு தாண்டி தான் எஸ்டி கொரியர் இருக்குது. நம்ம அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஓகே, இதை பற்றி கேட்கும்போது நெக்ஸ்ட் டைம் இந்த பிரச்சனைகள் வராது அப்படின்னு ஷூராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, சந்தோஷம். ஏன்னா இனிமேல் வழக்கமாக நம்ம அதை வாங்க போகிறோம். நமக்கு டோர் டெலிவரி ஆகுறது இன்னும் பெரிய சந்தோஷம். அது நமக்கு ஏற்ற மாதிரி பைமோட் நமக்கு பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப பெரிய சந்தோஷம். இனிமேல் அடுத்த முறையில் எப்படி வருதுங்கிறத பார்த்து நம்ம வீடியோ போடலாம். ஸோ இப்போ அதுக்கடுத்தது என்னாச்சுன்னா, ப்ராடக்ட் வந்தாச்சு. 23 பொருட்கள், பேக்கேஜ் எல்லாம் ஓகே. ஏன்னா அழகாக ஒரு அட்டை பாக்ஸில் அவங்களோட பிராண்டோட ஸ்டிக்கர், லேபிளோட ஸ்டிக்கரை ஒட்டி ஸோ அதை அழகாக பேக் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் ஆகாத மாதிரி பேக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா என்னோட ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, யாராவது இனிமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு அதை வாங்குறதுக்கு பாருங்கள். ஏன்னா 1 நாள் 2 நாள் வைக்கும்போது இந்த கொரியர் இதுல எல்லாம் சில இடங்கள்ல ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருதுன்னா, கொரியர்காரங்க, அந்த கொரியர் ஆஃபீஸில் உள்ளவங்க அந்த கொரியரை சும்மா அங்க இங்கேயும் தூக்கி வீசுற மாதிரியும் அதை கிழிச்சு அதுக்கு உள்ள இருந்து எடுக்கிற மாதிரியும் இந்த வேலைகள்லாம் நடந்திருக்கு. எடுத்துட்டு மறுபடியும் பார்சல் விட்டுருக்கிறாங்க பாருங்க. இந்த டேப் நல்லாவே தெரியுது. கம்பெனி ஒட்டின டேப்புக்கும் இப்போ ஒட்டின டேப்புக்கும் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகி தான் இருக்குது. இந்த எஸ்டி கொரியரில் சேஃப்டிக்காக வரும்னு சொல்லிட்டு போட்டால், ஆனால் ஓப்பன் பண்ணி தான் போட்டுடுறாங்க. பாருங்கள், டேப் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. பட் இதுக்கு பைமோட் இதுக்கு எடுத்துக்கப்படாது. ஏன்னா பைமோட் கரெக்டாக அனுப்புகிறாங்க. பட் இந்த கொரியரில் மூலமாக இந்த மாதிரி சில பிரச்சனைகள் நடந்துருங்க. இனிமேல் டோர் டெலிவரி தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு வரும்போது இனிமேல் நீங்களும் கேள்வி கேளுங்க. ஏன் ஓப்பனில் இருக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேளுங்க. ஸோ கேள்வியை கேட்கும்போது அவங்களுடைய பதில்கள் என்னவா இருக்குங்கிறத பைமோட்டோட கஸ்டமர் கேர் கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கான்டாக்டில் போய் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களுடைய சஜஷன் என்னதெல்லாம் நடந்திருக்கு கொரியர் வாங்கும்போது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஏன்னா பைமோட்டோட ஸ்பெஷலே கஸ்டமரோட சஜஷன் என்ன, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பைமோட் சரியாக என்ன மிஸ்டேக்லாம் இருக்குது நம்ம அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். சரி, ஓகே, நம்ம மேட்டருக்கு வரலாம். ஓகே, நமக்கு வந்தாச்சு. எக்ஸ்பைரி டேட் எல்லாமே பார்க்கணும். ஏன்னா கிராசரி ப்ராடக்ட்னா நமக்கு எக்ஸ்பைரி டேட் எல்லாமே பார்க்கணும். எக்ஸ்பைரி டேட் எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே ஓகே. ஸோ எல்லாமே ஸ்டாக்கில் இருந்து ரொம்ப நாள் இருந்து ஒரு 5 நாளைக்குள்ளே பயன்படுத்துகிற மாதிரி, 6 நாளைக்குள்ளே பயன்படுத்துகிற மாதிரி, இந்த மாதிரி இல்லாமல் ஒரு 2 மாதம் 3 மாதம் இருந்துச்சு. ஏன்னா ப்ராடக்டோட மற்ற இதெல்லாம் எப்படின்னா, ஸோ எங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி, குவான்டிட்டி எப்படி, ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் குவாலிட்டிங்கிறது வேறு பிராண்டை தான் நம்ம எங்கே ரொட்டேட் பண்ணி விடுறோம். ஓகேவா? ஸோ வேறு பிராண்டில் உள்ளது, இப்போ ஆச்சி மசாலாவாக இருந்தாலும், ஆச்சி ஊறுகாவாக இருந்தாலும், ஸோ இந்த மாதிரி சக்தி மசாலாவாக இருந்தாலும், இந்த மாதிரி வேறு பிராண்ட். ஸோ அந்த பிராண்டோட இதை தான் நம்ம குவான்டிட்டி என்ன, அதோட ரேட் என்ன, ஸோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேச முடியும். வேறு எக்ஸ்பைரி டேட்டை பற்றி பேசலாம். ஏன்னா சில ஸ்டாக்கெல்லாம் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு
இன்னும் 2 நாளில் பயன்படுத்தலைன்னா அது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிடும். இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள்லாம் உண்டு இந்த கிராசரி ப்ராடக்ட்டில். அதை தான் இந்த ஸ்டாக் வச்சு காம்போ ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் பைமோட்டில் இருக்குமான்னு பார்த்தா ஓகே, அது இல்லை, அது ரொம்பவே பெரிய விஷயம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இதில் இந்த பாதாம், முந்திரி, இந்த பிஸ்தா இது கொடுத்துருந்தாங்க இந்த வெல்கம் கிட்டில். இது கொடுத்துருந்ததில் என்ன ஒன்றுனா, இதோட ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளஸ் அதோட டேஸ்ட்டு, ஏன்னா இதெல்லாமே அவங்க எங்கேருந்து வாங்குறாங்கன்னு தெரியாது, பட் நமக்கு லூஸில் தான் பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ லூஸில் பேக் பண்ணி அனுப்பும்போது அதோட தரம், அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ற நிலைமை ஏற்பட்டது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, பக்கத்தில் இருக்கிற கடையிலலாம் நம்ம போய் வாங்கிடணும். ஸோ வாங்கும் போது என்ன ஆச்சுன்னா, அதோட டேஸ்ட்டுங்கிறது ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு. அது பிடிக்காத மாதிரி, ஒரு மாவு மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, ஸோ அதெல்லாம் நம்ம கேட்கும்போது, ஏன்னா எக்ஸ்பைரி டேட் அது எப்போ அவங்க சொல்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் பைமோட்டில் ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணதில் இவ்வளோ பெருசாக இவ்வளோ நல்லதாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக ஏற்பட்டுச்சு. ஏன்னா மற்றது எல்லாமே ஒவ்வொரு பிராண்டாக இருக்கும். பட் இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாமே ஒரு விதமாக இவங்களாம் வாங்கி அதை லூஸில் பண்ணுறாங்க. பட் அது என்ன பிராண்ட் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இவங்களாம் லூஸில் பேக் பண்ணி அது ஒரு விதமான ரேட்டாக கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாருனாலுமே டோட்டல் பேக்கேஜாக 1 kg 2 kgன்னு வாங்க முடியாது, நாட் பாசிபிள். ஸோ அதனால் அவங்களா லூஸ் பேக் பண்ணி அவங்களா ஒரு மார்ஜின் வச்சு மக்களுக்கு ஏற்ற மாதிரியும் பைமோட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு நல்ல விதமான ரேட்டில் கொடுக்குறாங்க. ஆனால் அதோட தரம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அது ஓப்பனாக சொல்லணும்னா இதுதான் உண்மை, ரொம்பவே நல்லா இருக்குது. மற்றபடி எல்லாமே ப்ரைஸ் வைஸ் ஓகே. ஆனால் இதில் இன்னொன்று என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, இப்போ இந்த ஆச்சி எலுமிச்சை ஊறுகாயில் ஒரு ஊறுகாய் டப்பா வாங்கினா ஒரு ஊறுகாய் டப்பா ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது 200 கிராம் அப்படிங்கிறது 89 ரூபாய் அப்படிங்கிறத ஆச்சி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் என்னாச்சுன்னா, எடுத்தா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே இன்னொன்னையுமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா சில இ-காமர்ஸில் அவ்வளோவா வர மாதிரி தெரில. அந்த இதுக்கெல்லாம் ஏன்னா ஃப்ரீங்கிறதுக்கு நமக்கு அதில் போட்டிருக்க மாட்டாங்களே, ஸோ தெளிவாக போட்டிருக்க மாட்டாங்க. அதோட ஃப்ரீங்கிறத பல இ-காமர்ஸ் என்ன பண்ணும்னா, அந்த ஃப்ரீயை அப்படியே வச்சு அதை இன்னொரு சேல் பண்ணுவாங்க. பட் பைமோட் அப்படி பண்ணலை. இது ஒரு விதமாக பிடிச்சிருந்தது. வேற எல்ஜி அந்த பெருங்காய பொடி அப்படிங்கிறது, அது மூலமாக ரெட் சில்லி பவுடரையுமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நமக்கு இன்னும் 2 ப்ராடக்ட் அது எக்ஸ்ட்ரா கிடச்சது. ஒன்று 89 ரூபாய் இன்னொரு டப்பாவும், இன்னொன்று 25 கிராம் அப்படிங்கிறத போட்டு அதோட ரேட்டு கொடுக்கல. ஸோ பட் 25 கிராம் ரெட் சில்லி பவுடர் எல்ஜியோட பிராண்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே. பட் இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே தனக்கு என்ன பிராண்டு, என்ன குவாலிட்டி, அதோட குவான்டிட்டி என்ன, அதோட பிராண்ட்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை சர்வீஸ் பண்ணுறதுல, நம்ம சேல்ஸ் பண்ணுறதுல அதில் கரெக்டாக ஜென்யூனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பைமோட்டோட ஒரு கொள்கையாகவே இருக்குது. இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம இன்னும் ப்ராடக்ட் அதிகமாக ஆட் பண்ணுவாங்க, நிறைய ப்ரைஸு, நிறைய ப்ராடக்ட்ஸு எல்லாமே கம்பேரிசன் பண்ணி ஒரு பைசாவாவது குறைய பண்ண தான் செய்வாங்க. ஸோ இந்த டெலிவரி சார்ஜு, கேஷ் ஆன் டெலிவரி இது எல்லாமே போக போக கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ பைமோட் SBM மெம்பர்ஸ்க்கு இப்போ பெரிய பெனிஃபிட்டாகவே இருக்கும். ஸோ இது நல்ல விதமாகவே இருக்குது. ஸோ வந்த விதத்துலேயும் சரி, எனக்கு அழகாக ஒரு பில் போட்டு தந்திருக்காங்க. அந்த பில் போட்டதில் தான் ஸோ அதோட இன்வாய்ஸ், அதோட ப்ராடக்ட்டு, ஜிஎஸ்டி, இன்வாய்ஸு, ஸோ என்ன ரேட்டு, இது எல்லாமே ஒரு பில்லாக போட்டு தந்துட்டாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த பைமோட்டுங்கிறதுல நம்ம வழக்கமாக பண்ண ஏன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஸ்டார்டிங்கில் ரொம்பவே ஒரு மோசமாக தான் இருந்தது. ஏன்னா வேறு வழிகள் எந்த இடத்துலையும் இல்லை இந்த மாதிரி. ஏன்னா அவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸோ வேறு வழிகள் இல்லாதனால ஓகே நிறைய இடங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணாங்க. இப்போ பைமோட்டை கம்பேரிசன் பண்ணும்போது ஓகே இது இல்லைனா ஃப்ளிப்கார்ட் இருக்குது, நமக்கு அமேசான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு போகிறதுக்கு ஒரு ஐடியா உண்டு, ஒரு சாய்ஸ் இருக்குது. பட் இந்த பைமோட்டு இப்போவே ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஒரு நல்ல ஒரு ரீச்சை கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம்தான், பாராட்டக்கூடிய விஷயம்தான். இதில் மைனஸ் என்ன பார்க்குறேன்னா, மறுபடியும் அந்த எஸ்டி கொரியர், ப்ரொஃபஷனல் கொரியர் இந்த மாதிரி கொடுத்து அங்கேருந்து வர மாதிரியும், ஸோ இந்த பேக்கேஜ் எல்லாத்துலேயுமே டேமேஜ் பண்ணி அவங்க எடுத்துக்கிறதும், இந்த இடையில உள்ள நபர்கள் தானே எடுத்துப்பாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே பைமோட் குவாலிட்டியாக நம்ம கொடுக்கும்போது இடையில உள்ள நபர்கள், இந்த கொரியர் பண்ணுற நபர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க பண்ணுற இந்த சில வேலைகள் தான்
கொஞ்சம் சங்கடம் இதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்காத மாதிரியும் ஸோ பைமோட் இனிமேல் அங்கே இருந்து கொடுக்கும்போது ஒரு கேரண்டியோ இல்லை ஒரு வார்னிங்கோ அந்த கொரியருக்கு கொடுத்து இனிமேல் எங்கள் ப்ராடக்டை நீங்கள் கரெக்டாக அனுப்புங்க, இல்லைனா உங்கள் மேலே தான் நாங்கள் ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா ஸோ அது நல்லா இருக்கும். ஏன்னா மக்களுக்கு சேரும்போது அது சரியான முறையில் சில இடங்கள் எனக்கு தகவல் படி ஒரு ரெண்டு இடங்கள் அப்படி நடந்திருக்கு. பட் வராத தகவல் எப்படிங்கிறது தெரியாது, இந்த மாதிரி நடந்திருக்கு. மற்றபடி எல்லாமே ஓகே. ஸோ நான் திருநெல்வேலி எஸ்டி கொரியரில் எனக்கு வந்திருக்கு. ஸோ நிறைய நபர்கள் நல்லா பண்ணலாம். நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் என்ன, இது எல்லாமே நிறைய விஷயங்களை நம்ம பண்ணலாம். ஸோ பைமோட்டோட பர்ச்சேஸ் எஸ்பி மெம்பர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன், இது நம்ம கம்பெனி. ஸோ நம்ம கம்பெனியை நம்ம சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நம்மளுடைய முயற்சிகள் என்னவோ அதெல்லாம் பண்ணலாம். பட் என்ன மைனஸ் இருக்குங்கிறத பைமோட்டில் நீங்கள் பைமோட் ரீதியாக சொல்லுங்கள். இப்போ எஸ்பிஐல வித்ட்ராவல் வரலை, எனக்கு ஐடி ஓப்பன் ஆகலை, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பைமோட்டை கான்டாக்ட் பண்ணாதீங்க, உங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆகிரும். ஸோ பைமோட்டில் உங்களுக்கு என்ன ஒரு சஜஷன் இருக்குது, தாராளமாக நீங்கள் கஸ்டமர் சர்வீஸில் நீங்கள் அதை பற்றி பேசலாம், அதை பற்றி பேசி அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். ஸோ அது நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ இந்த ப்ராடக்ட். ஏன்னா இந்த ப்ராடக்ட் இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற இதை நம்ம கம்பேர் பண்ணி தான் ஒரு ரிவ்யூ கொடுக்க முடியும். ஏன்னா எது தேடுறோமோ அதை விட பெனிஃபிட்டாக என்ன இருக்கோ அதை தான் நம்ம போய் தேட போவோம். ஸோ இந்த மாதிரி தேடுதல் இதில் ப்ராடக்ட் வைஸ் சூப்பர் நல்லா இருக்குது. பட் கொரியர் வைஸ் யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஹோம் டெலிவரி வந்துச்சு, யாருக்கெல்லாம் உங்களுக்கு கொரியர் ஆஃபீஸில் வர சொன்னாங்க, இது யாருக்கெல்லாம் உங்களுக்கு நடந்துச்சோ அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறட்டும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆகுச்சுன்னு. ஏன்னா நமக்கு சொல்லியிருந்தது உங்களுக்கு ஆன்லைன் டெலிவரி தான் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஓகே, இந்த வெல்கம் கிட்னால மட்டும்தான் சில வெல்கம் கிட் மட்டும்தான் இந்த கொரியர் மூலமாக போயிருக்கு, மற்ற எல்லாருக்குமே டோர் டெலிவரி தான் ஆயிருக்கு. ஸோ இது மெஜாரிட்டி பார்த்தா 90% பக்காவாக இருக்குது. அந்த 10% கரெக்ஷன் பண்ணிட்டா வழக்கமாக சொன்ன மாதிரி தான் மக்களுடைய மனசுக்கு எப்படி இயல்பாக ஃப்ளிப்கார்ட் அமேசான் இருந்துச்சோ அதே மாதிரி பைமோட்டும் இருக்கும். அது எஸ்பிஐ மூலமாக கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ப்ராடக்ட்லாம் பற்றி ரிவ்யூ போட்டிருக்கேன், நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.